ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து குழந்தைங்க பயப்படுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது தான். பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. டாக்டர்ஸா குழந்தைங்களை மேனேஜ் பண்ண நாங்க யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் டெல், ஷோ, டூ. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டெப் 1, டெல். குழந்தைகிட்ட நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறோங்கிறத ஒரு கதை மாதிரி சொல்லிடுவோம். ஸ்டெப் 2, ஷோ. பயன்படுத்த போற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை குழந்தைங்க கையிலேயே கொடுத்து தொட்டு பார்க்க சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வர வாட்டர் அண்ட் ஏரை ஸ்ப்ரே பண்ணி காட்டும்போது குழந்தைங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே இருக்கிற பயம் போய் அது ஒரு விளையாட்டு மாதிரியே ஆயிடும். ஸ்டெப் 3, டூ. குழந்தைகிட்ட நீங்க ரெடியா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா, நடுவில் என்ன தொந்தரவுனாலும் கையை தூக்குங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட சம்மதத்தோட தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் மேல இருக்கிற பயம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்றாங்க. இதே மாதிரி டென்டல் டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க.